வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலம் அதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாம்பன் தரைப்பாலம் ரோடு. 54 வயது கடந்த 55 இப்போ தான் எனக்கு ராமேஸ்வரம் வரணும்னு கொடுத்து வச்சுருக்கு. ஸோ முதல் நாள் இரவு இந்த பக்கமாக கடந்து செல்லும்போது இருட்டில் ஒன்றும் தெரியல. நண்பர் சொன்னார், கவலைப்படாத, நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் கூட காலையில் இந்த பாலம் வழியாக நான் சென்ற வாரம் கரெக்டாக எக்ஸாக்டாக போன சண்டே அன்றைக்கி வழியாக வந்தோம். அதை தெரியுது பாருங்கள், ரைட் சைடில். அதுதான் அந்த பாலத்துடைய தூர பார்வை. அது ரொம்ப தள்ளி இருந்து பார்க்குறோம். இப்போ அதுக்கிட்ட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அமேசிங், ரொம்ப அருமையாக கேட்டிருக்காங்க. இன்றைக்கி மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. 550 கோடி செலவுகளில் புதிதாகவே அந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. பழைய பாலத்துக்கு அருகிலேயே புதிய பாலம். நிறைய அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, அது சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த பாலம் பழைய பாலம் திறந்து போக்குவரத்துக்கு, கப்பல் போக்குவரத்துக்கு வழி தர்றதுக்கு. இப்போ திறந்துருக்கக்கூடிய பாலம் 5 நிமிஷத்துலேயே அது ஓப்பன் ஆகிடும். 5 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க, 6 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ அது ஓப்பன் ஆகி திருப்பி க்ளோஸ் ஆகிடும். அதனால் ட்ரெயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்றுட்டு தான் அந்த கப்பல் போனப்புறம் தான் அது வரணும், அது ஊர்ந்து தான் செல்லும். இப்போ அது மாறி, தொழில்நுட்பம் மாறி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கட்டியிருக்காங்க. இது இன்னொரு பக்கம், இந்த பாலத்துக்கு அந்த சைடு. இதை பாருங்கள், இப்போ பார்க்குறீங்க நீங்கள் தான் முன்னில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பழைய பாலம், அது புதிய பாலம். உங்கள் பார்வைக்கு பழைய பாலம் மனிதர்களால் இயக்கப்பட்டது. இந்த புதிய பாலம் தானியங்கிய பாலம். ரொம்ப அருமையாக கட்டப்பட்டிருக்கு. அது உப்பு தண்ணியில் கரோடு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான உலோகங்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட பாலம். எக்ஸலண்ட், கிரேட்.